ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொதுக்காலம் 22வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமையெல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக லூக்கா நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே நம்முடைய மறுவாழ்வை பற்றி புனித சின்னப்பர் அழகாக தெசலோனிக்கரை மக்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். எப்படி நம் ஆண்டவர் இறந்து உயிராக எழுந்தாரோ அதுபோல நாமும் எழுப்பப்படுவோம். அக்காலத்தில் இறந்தவரை இறந்தவரை விட நாம் முன்னே செல்ல முடியாது. இறந்தவர்கள் இறைவனோடு விண்ணுலகத்தில் இருப்பார்கள். நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேகங்களின் மீது வருகின்ற பொழுது அவரோடு அழைத்து செல்லப்படுவோம். ஆகையால் நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இறந்தவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறந்தவர்கள் நம்மை விட்டு மறைந்து போகவில்லை. மறுவாழ்விலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மறுவாழ்விலே நாம் அவரோடு சேர்ந்து இறைவனை வாழ்த்துவோம், வணங்குவோம். அதுவரை ஒருவரை ஒருவர் அன்புள்ள சொற்களால் தேற்றிக்கொள்வோம் என்கின்ற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே எசாயாவினுடைய சுருளேடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஆண்டவர் அருள்தாரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி முடித்தவுடனே, நீங்கள் கேட்ட இந்த இறைவாக்கு இன்று நிறைவேறியது என்று சொன்னவுடனே அனைவருக்கும் ஒரே சந்தோஷம். இயேசுவை பாராட்டுகிறார்கள், தச்சருடைய மகன் அல்லவா என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து மேலும் ஒரு உண்மையை சொல்லுகிறார். நீங்க இப்போது அறிவித்தவை அனைத்தும் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இது அனைவருக்கும் உண்டான ஆசீர்வாதம். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்பது அனைவருக்கும் உண்டானது. அதை அனைவருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறார். எலியாவினுடைய காலத்திலே 3.5 ஆண்டுகள் வானம் பொய்த்து போனது, நாடெங்கும் பஞ்சம் உண்டானது. ஆனால் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத்தில் இருந்த கைமனிடமே அனுப்பப்பட்டார். அடுத்ததாக சொன்னார், இஸ்ரவேலிலே எத்தனையோ பேருக்கு தொழுநோய் இருந்த பொழுதும் சிரியாவை சார்ந்த நாமனுக்கே தொழுநோய் நீங்கியது எலிசா இறைவாக்கினர் வழியாக. இதை சொன்ன உடனே மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. ஏனென்றால் தங்களை மீறி அவர்களுக்கு செய்து விட்டாரே என்று. அடுத்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார், சொந்த ஊரிலே இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை. நீங்கள் என்னிடம் அதிசயங்களை செய்ய சொல்லுவீர்கள், ஆனால் உங்களுடைய அவநம்பிக்கையில செய்ய இயலாது. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை நமக்கு தெரிந்த ஒருவர் ஏதாவது ஒரு வகையில ஞானம் பெற்றிருந்தார் என்றால் அவரிடம் இருக்கின்ற குற்றங்களை கண்டுபிடித்து அவரை பற்றி தவறாக பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் நம் மத்தியிலே அதிகம் ஈடேறும். அதனால் முடிந்தவரை இறையாசிரியர் நாம் பெற வேண்டுமானால், இறைவனோடு இணக்கமாக இருக்க வேண்டுமானால், எல்லாரும் ஒன்று, அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், அவரோடு நாமும் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற போது இறையாசிரியர் நிரம்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.